அல்லாஹ் தஆலா அவனது அருள்மறையாம் திருமறையில் கூறுவான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் தஆலா அவனது அருள்மறையாம் திருமறையில் சொல்லி காண்பிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருப்பார்கள். குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்ற பொழுது ரஹ்மத்துடைய ஆயத்துகள் வந்தால், மா அத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஆயத்திர் ரஹ்மா, ரஹ்மத்துடைய ஆயத்துகள் வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகஃப வஸஅல, எழுந்து நின்று துஆ கேட்க ஆரம்பித்து விடுவார்கள், ரஹ்மத்தை கேட்க ஆரம்பித்து விடுவார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் இந்த முதலாவது பத்தில் ரஹ்மத்தை நாம் அதிகம் கேட்க வேண்டும் என்பதை உணர்த்தத்தை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் பெற வேண்டும். ரஹ்மத்தை பெற்றால்தான் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை பெற முடியும் என்பதை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். சரி, நாம் ரஹ்மத்தை பெற வேண்டும் என்றால், ரஹ்மத்தை நாம் அல்லாஹ்விடத்திலிருந்து பெற வேண்டும் என்றால் ஒரு 9 அமல்களை, இந்த அமல்களை செய்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும் என்பதை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். முதல் விஷயம் நபி அவர்கள் கூறுகிறார்கள், ரஹிமல்லாஹு இம்ரான், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்யட்டும், ஸல்லா கப்லல் அஸ்ரி அர்பஅன், யார் அஸ்ருக்கு முன்னால் உள்ள 4 ரகாத் முன் சுன்னத்தை தொடர்ந்து தொழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். நாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற முதல் வழி, நாம் அஸ்ருடைய முன் சுன்னத்துகளை தொடர்ந்து தொழ வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, நபி அவர்கள் கூறினார்கள், மன் வஸல ஸஃபன், யார் ஸஃப்களில் தோள் புஜத்தோடு ஒட்டி இருப்பார்களோ, யார் இணைந்து நிற்பார்களோ, ஸஃப்களில் சேர்ந்து இருப்பார்களோ அவர்களை வஸலஹுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு சேர்த்துக் கொள்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற முதல் வழி அஸ்ருடைய முன் சுன்னத்துகளை பேணுதலாக தொழ வேண்டும். இரண்டாவது, ஸஃப்களில் இடைவெளி இல்லாமல் சேர்ந்து நிற்க வேண்டும் என்பதை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காண்பிக்கிறார்கள். மூன்றாவது ஒரு வழி, அல்லாஹ் தஆலா அருமறையாம் திருமறையில் பேசுகிறார், வைதா குரியல் குர்ஆன், குர்ஆனுடைய ஆயத்துகள் ஓதப்பட்டால் ஃபஸ்தமிஉ லஹு, நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள், வ அன்சிது, நீங்கள் அமைதியோடு நிசப்தத்தோடு எந்த விதமான பேச்சுகள் இல்லாமல் அமைதியான முறையிலே ராஹத்தான முறையிலே செவிமடுத்து கேளுங்கள், லஅல்லகும் துர்ஹமூன், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா அருமறையாம் திருமறையில் சொல்லி காண்பிக்கிறான். மூன்றாவது வழி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் பெற வேண்டும் என்றால் இறை அருள்மறையாம் இறை வசனங்கள் ஓதப்படுகிற பொழுது அதை செவிமடுத்து கேட்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான்காவதாக ஒரு வழி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற நபி அவர்கள் கூறுகிறார்கள், மன் ஸல்லா அலைய வாஹிதத்தன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது யார் ஒரு முறை ஸலவாத் சொல்கிறார்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரன், அல்லாஹ் தஆலா அவர்கள் மீது 10 மடங்கா ரஹ்மத்தை பொழிகிறான், 10 மடங்கா ரஹ்மத்தை பொழிகிறான். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் சொன்ன
சொன்னதின் காரணமாக என்பதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். சகோதரர்களே, நோன்புடைய காலங்களில் நாம் இருக்கிறோம். அதிகம் அமல் செய்வதற்கு ஏதுவான நேரங்கள் நம் நோன்பு வைத்திருக்கக்கூடிய நேரங்கள். அதிலும் இந்த ஜும்மாவுடைய நாள் நபி அவர்கள் கூறினார்கள், யார் அஸ்ர் தொழுகைக்கு பிறகு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம் தஸ்லீமா என்ற இந்த ஸலவாத்தை 80 முறை யார் சொல்வார்களோ அவருடைய 80 வருட பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். சகோதரர்கள், நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ரஹ்மத்தை பெறுவதற்கான வழிகளில் 5வது வழி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலா மயாமினிஸ் ஸுஃபுஃப். சஃப்களில் வலதுபுறத்தில் நிற்பவர்களின் மீது மலக்குமார்களும் அல்லாஹ் தஆலாவும் ரஹ்மத்தை பொழிகிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ரஹ்மத்தை பெற வழிகளில் முதலாவது அஸ்ருடைய முன் சுன்னத்துகளை பேணுதலாக தொடர்ச்சியாக தொழுது வருவது. இரண்டாவது சஃப்களில் நேர்த்தியோடு சேர்ந்து நிற்பது. மூன்றாவது குர்ஆனை செவிமடுத்து கேட்பது. நான்காவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் சொல்வது. ஐந்தாவது சஃப்களில் வலதுபுறமாக நிற்பது என்பதாக 5 வழிகளை ரஹ்மத்தை பெறுவதற்குண்டான வழிகள். ஆறாவது நபி அவர்கள் கூறுகிறார்கள், இதா காம அஹதுக்கும், உங்களில் ஒருவர் தொழுகைக்காக நின்று விட்டீர்கள் என்று அவர் தொழுகைக்காக நிற்கிற சமயத்தில் சஜ்தா செய்கிற சமயத்தில் அவர்களுடைய அந்த சஜ்தா செய்கிற இடத்தில் பொடி கற்கள் அவரின் மீது படுகிறது. அந்த பொடி கற்களை ஃபலா யம்ஸஹுல் ஹஸா, அதை நீங்கள் தடவி அதை நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டாம். ஃபஇன்ன ரஹ்மத துவாஜஹு, அந்த உங்களது சஜ்தா செய்கின்ற அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பொடி கற்கள் உங்களது தலையின் மீது உங்களது நெத்தியின் மீது படுவது அதுவும் ரஹ்மத்துக்கு வழிவகுக்கும் என்பதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். சகோதரர்களே, ஏழாவதாக நபி அவர்கள் கூறுகிறார்கள், ரஹிமல்லாஹு ரஜுலன், அல்லாஹ் ஒரு மனிதனின் மீது ரஹ்மத் பொழிகிறான். எந்த மனிதன் என்றால், காம மினல் லைலி ஃபஸல்லா, ஒரு கணவர் இரவில் எழுந்திருக்கிறார், எழுந்து அவரும் தொழுகிறார். வ ஐயதல இம்ராஅத்துஹு, தன்னுடைய மனைவியை எழுப்பி விடுகிறார். எழுப்பிவிட்டு தன்னுடைய மனைவி எழாத சமயத்தில் ஃபஇன் அபத், அந்த மனைவி எழுவதற்கு மறுக்கும் சமயத்தில் நலஹ ஃபீ வஜ்ஹிஹல் மா, அந்த மனைவியினுடைய முகத்தில் தண்ணீரை தெளிக்குகின்ற கணவன் அந்த தண்ணீரை தெளித்து கணவனும் தொழுகிறார், மனைவியும் எழுந்து தொழுகிறார்கள் என்று சொன்னால் இந்த கணவன் மனைவியின் மீது அல்லாஹ் ரஹ்மத் பொழிவானாக என்பதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அதே போன்று ரஹிமல்லாஹு இம்ராஅத்தன், ஒரு பெண்ணின் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உண்டாவதா என்பதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். காமத் மினல் லைல், இரவில் ஒரு பெண் எழுந்திருக்கிறார், எழுந்திருத்து ஃபஸல்லத், அந்த பெண் இரவில் எழுந்து தொழுகிறார். வ ஐகலத் ஜௌஜஹா, அந்த கணவனையும் எழுப்புகிறார். அந்த கணவன் எழுவதற்கு மறுக்கிற சமயத்தில் நலஹத் ஃபீ வஜ்ஹிஹில் மா, அந்த கணவனுடைய முகத்தில் தண்ணீரை தொளித்து அந்த கணவரையும் எழுப்புகிறார். இந்த பெண், இந்த கணவன், இந்த மனைவி இந்த கணவனின் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உண்டாவதாக என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். சகோதரர்களை, நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ரஹ்மத்தை பெறுகின்ற இந்த முதல் பத்தில் நாம் இருக்கிறோம். இந்த முதல் பத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ரஹ்மத் இல்லாமல் எதுவும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
நாம் காற்று சுவாசிக்கின்ற காற்று அல்லாஹ்வுடைய ரஹ்மத், நாம் பருகின்ற நீர் அல்லாஹ்வுடைய ரஹ்மத், இப்படி எல்லாவற்றிலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அதே போன்று ரஹ்மத்தை பெற 8வது வழி, யார் எந்த நேரத்திலும் சரியான முறையில் தொழுகின்றவர்கள், தொழுது கொண்டிருக்கும் காலமெல்லாம் அவருடைய தலையின் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கிக் கொண்டே இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் ரஹ்மத்தை பெறுவதற்கு 9வது வழி, மன் அத்தா அஹாவுல் முஸ்லிம ஆயிதன், ஒரு முஸ்லிமான சகோதரருக்கு நோய்வாய்ப்பட்டுருச்சு, அந்த முஸ்லிமான சகோதரை நோய் விசாரிப்பதற்காக ஒருவர் செல்கிறார் என்று சொன்னால், மஷாஃபி ஹிராஃபத்தில் ஜன்னா, அவரை சந்திப்பதற்காக செல்கிற அந்த பாதை அவருக்கு சுவனத்துடைய பாதையில் செல்கிறார் என்பதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஹத்தா யஜ்லிஸ, சென்று அமரும் வரை, ஃபைதா ஜலஸ, அவர் அங்கு சென்று அந்த நோயாளியின் பக்கம் அமர்ந்து கொண்டால், கமரத்துஹு ரஹ்மா, ரஹ்மத் அவரை சூழ்ந்து கொள்கிறது என்பதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நோயாளியை நலன் விசாரிக்க சென்று அவர்களுடைய பக்கத்தில் அமர்ந்து கொண்டால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவரை மூடிக்கொள்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நாம் ரஹ்மத்துடைய பத்துகளில் இருக்கிறோம் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறுவதற்கு 9 வழிகளை நாம் சொல்லி இருக்கிறோம். 1, அஸ்ருடைய முன்சுனத்துகளை பேணுதலாக தொழுது வருவது. 2வது, நாம் சஃப்புகளில் இணைந்து நிற்பது. 3வது, சஃப்புகளில் வலதுபுறமாக நிற்பது. 4வது, குர்ஆனை செவிமடுத்து கேட்பது. 5வது, நபியின் மீது ஸலவாத் சொல்வது. 6வது, சஜ்தா செய்கின்ற பொழுது படுகிற தூசிகள், கற்கள், அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அதே போன்று கணவன் மனைவி இருவரும் இரவில் இபாதத் செய்து ஒருவர் மற்றொருவருக்கு இபாதத் செய்வதற்கு உறுதுணையாக இருப்பது. அதே போன்று நோயாளியை நலம் விசாரிக்க சென்று அவர்களின் பக்கத்தில் அமர்வது. இவைகள் எல்லாம் ரஹ்மத்தை பெறுவதற்குண்டான வழிகள் என்பதை நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிறது சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பேசுகிறான், ஃபலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய ஃபதுல், அல்லாஹ்வுடைய கிருபை, வ ரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மட்டும் நமக்கு இல்லை என்றால், லகுன்தும் மினல் காஸிரீன், நீங்கள் நஷ்டவாளியாக ஆகியிருப்பீர்கள் என்பதாக, கைசேதத்துக்குரியவராக ஆகியிருப்பீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா தர்மரியாம் திருமறையில் பேசுகிறான் சகோதரர்களே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் தஆலா கட்டளையை போடுகிறான், வலா தக்ரபு ஹாதிஹி ஷஜரா, நீங்கள் இந்த மரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்பதாக அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை. சைத்தானுடைய வஸ்வசா ஏற்படுகிறது, அந்த பழத்தை சாப்பிட்டு பார்க்கலாம். அதன் காரணமாக சுவர்க்கத்தில் இருந்து பூமிக்கு தள்ளப்பட்டார்கள் என்பது வரலாறு. அல்லாஹ் தஆலா அவனது அருமறையாம் திருமறையில் அவர்கள் எப்படி தௌபா செஞ்சார்கள், அல்லாஹ்விடத்தில் எப்படி பாவ மன்னிப்பு கேட்டார்கள், அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்டதை குர்ஆன் பேசுகிறது. வ இல்லம் தக்ஃபிர் லனா, யா ரப்பே நீ மன்னிக்காவிட்டால், வ தர்ஹம்னா நீ எங்களின் மீது ரஹ்மத் பொழியாவிட்டால், நீ எங்களுக்கு இரக்கம் காட்டாவிட்டால், லனகூனன்ன மினல் காஸிரீன், நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் என்பதாக அதை அவர்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பதிய வைத்திருக்கிறார். சகோதரர்களே, நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய கடந்த கால வாழ்க்கைகள், நம்முடைய பாவங்கள், இவைகளெல்லாம் பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எத்தனை நபர்கள் நமக்கு சென்ற ரமலானில் இருந்தவர்கள் நம்மோடு